இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ குடுக்குறாங்க. பப்ளிக் குடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனா வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாரு, இது மாரி பண்ணாதீங்கன்றாரு. அது நீங்க எப்படி ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம், நஷ்டம் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? சார் இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில இருக்கு. படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா, இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியா மாறிருது. ஆம், ஒரு படத்த வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மள இவ்வளோ பெரிய ஆளாவும் ஆக்குறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்டம் வருது, ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே, அது வந்து அத்தன நாள் அவங்க நடிச்சப்போ அந்த அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்கள கொண்டாடி, அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மள வந்து கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு கலா எதார்த்தம் என்னன்னா, யூடியூப்ல போய் யாரையும் பேசாதயோ, ட்விட்டர்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, Facebookல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, WhatsAppல யாரையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்களோ, நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுதான் நியூ நார்மல். இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம். இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது. சார் கொஸ்டின் சார் சார் சிவா சார் இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு நடிகரை பற்றி சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுக்கு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஆனால் உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த சர்ச்சையும் வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்கள் ஏதாவது தாஜா கஜா பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லை, இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா? ஆமாம், வருத்தப்படுறேன் சார். சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். இல்லை சார், நீங்கள் வருத்தப்படவே வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து தமிழ்நாடு, இந்தியா அதான். நம்ம இந்த எர்த்து, கேலக்ஸி, அந்த அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்டில் ரேஸில் ஓடிட்டு இருக்காரு. அவர் தான் லாஸ்ட்டு, அவர் தான் ஃபர்ஸ்ட்டு. இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது. ஓகேங்களா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார். ஹீரோக்கு இருக்கு, இன்னும் இருக்குது, அவங்க வருவாங்க. இல்லை சார், அதாவது சந்திரசேகர் சாரை சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களாவது அவங்க மதர் பார்த்தது நானே பார்த்துருக்குறேன். என்ன கூட சொல்லுவாங்க கர்லிங்கர் அந்த மாதிரி. இந்த இப்போ சார் மாதிரி தான் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இப்போ இருக்குமா? ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்தில் ஒருதலை ராகம் மட்டும் இல்லை, பல படங்கள்ல அவ்வளோ பிரமாதமாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு? சார், அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு 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 ஐடியா கொடுத்தாரு சார். அந்த ஐடியாவோட கேரக்டரே அவர் தான். ஸோ கண்ணபிரான்ற கேரக்டர் அவரை வச்சு தான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு. அதை வச்சு தான், அந்த கேரக்டரை வச்சு தான் நாங்கள் இந்த ஃபுல் கதையுமே நாங்கள் வந்து உருவாக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் சார். சார் வாகை சார். சார் இயக்குனர் சார் ராட்சசன், மார்க் ஆண்டனி, அப்புறம் இந்த குட் பேட் அக்லி, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கீங்க. பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்தில் போச்சு. இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்கள் எதுவும் ஸ்க்ரீன் பிளேவும் எழுதியிருக்கீங்களே, இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்கு? சார் அதான் சார், இப்போ நீங்கள் வந்து மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேனரு, ராட்சசன் பார்த்து டோட்டலாக ஒரு வேறு ஜேனரு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இது எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க்னு நம்புகிறோம் சார். நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒன்று புதுசாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடாது சார். இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள், படித்த புஸ்தகங்கள், அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள், படங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதை உருவாக்க முடியுது. ஸோ இந்த கதைக்கு, இந்த சூதுகமுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் இப்போ யோகராஜா இருக்கட்டும், நலன் சார் டீம் கதிராக இருக்கட்டும், அந்த யோகியா இருக்கட்டும், அப்புறம் என்னோட நண்பர், என்னோட டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் விவாதிச்சு ஒரு இது அதை தாண்டி வந்து சொன்னேன் இல்லைங்களா, எங்களோட ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவரு பேப்பர் தூக்கி மூஞ்சில் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த சீன் சூதுகம் கிடையாது, இந்த சீன் சூதுகம் கிடையாது. ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட, அது கஷ்டம்னு சொல்ல முடியாது, அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. நம்ம ஒரு பெஸ்ட் ஒன்று வர்றதுக்கு வேலை செய்யற ஒரு ஜாலியும் இருந்தது. பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ஸ் படத்து ரிலீஸ்க்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி ஹைப்பு கொடுக்கறதுக்கோசம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க. அப்புறமா வாயை பிளந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு சில பேர், நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்கள் படம் எந்த அளவுக்கு இருக்கும்? சார், நாங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். அது எந்த மாதிரி இருக்குன்னு இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸு நீங்கள் கொடுக்குறதா சார் எங்களுக்கு. நாங்கள் முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சார் சொல்ல முடியும். அது ஆடியன்ஸ் தான் சார் அதுக்கான சொல்ல முடியும். என்ன சொல்லுவாங்க, மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சியின் தீர்ப்பு, முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது சார். வாகை சார், நீங்கள் ஆக்சுவலாகவே அரசியல்வாதி. நீங்கள் நிறைய அரசியல்வாதிலாம் பார்த்துருக்கீங்க. ஆனால் புதுசாக பார்த்தீங்கன்னா மாநாடுலேருந்து எல்லா படங்கள்லையும் நீங்கள் வந்து புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்களில். இது எப்படி இருக்குது? ஏன்னா இதுவும் ஒரு கட்சி. ஏன்னா சமீபத்தில் விஜய் அவர்களும் தொடங்கியிருக்காரு. அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது? அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்குது? அரசியலை விட்டு உங்களை வெளியில் அனுப்பவே மாட்டுறாங்க, சினிமாவிலும் சரி. ஆமாம் ஆமாம். நான் வந்து என்னுடைய எய்மு எல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன். அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுக காரன். அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்திலேருந்து ஒரு திமுக காரன்.
அதுக்கப்புறம் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ் பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் திலகம் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆருக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடைச்சிருக்கிற, நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்கு, அதை நீ நீ பேசினா தான் அதை பேச முடியும். ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும், யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார். நான் அப்போ சொன்னேன், நான் அடிப்படையிலே நான் ஒரு திமுகக்காரன், அதனால் வந்து பராசக்தி மனோகரா வசனத்தெல்லாம் பேசி நடித்தவன் நான். எனக்காக நீங்கள் வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும், எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன். அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன். இப்போ வந்து சலூன் ஒரு படத்தில் வேறு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி, இதுலேயும் ஒரு அரசியல்வாதி. இது அரசியல்வாதி என்னென்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி, அப்படி தான் நடிச்சிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன். அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன். அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்ப நடிப்பேன். இதில் வந்து அரசியல்வாதி தான், ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு, அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால இதில் நடிச்சிட்ருக்கேன். வேறு கேரக்டரும் நல்ல கேரக்டரும் நடிச்சிட்ருக்கேன். இல்லை, இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு டைப்பான ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது, எல்லாமே கார்பரேட் மட்டும்தான் இங்கே படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுக்கிற பொருட்செலவு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு ஹையாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 200 கோடி மினிமமாக ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கனால இன்றைக்கி 100 கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக ஃபிலிம் எடுக்கிறோம், ஒரு சின்ன படம் எடுக்கிறோம், ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ், நியூ ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற அவங்களோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அதை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஏதாவது ஒரு புல்லு தேவைப்படுது. ஒரு பெரிய அந்த அவங்க பண்ணுற செலவுக்கும் அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியாது. அப்போ இப்போ இன்றைக்கெல்லாம் ஒரு படத்துக்கு 20 கோடி ரூபா பப்ளிசிட்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவ்வளோ பட ப்ரொடக்ஷனில் கூட நம்ம அவ்வளோ பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த சூதுகம் 2ன்ற ஒரு டைட்டில் வந்து இப்போ இத்தனை கலைஞர்கள் இது நல்ல கலைஞர்கள் நடித்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்றது தான் என்னோட பாலிசியாக இருக்குது. சார் ஃபஸ்ட்டு வந்து இங்கே சூதுகம் 2 ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் சேதுபதி நடித்தாங்க. ஏன் அவர் இதை போடல? அதை விட கம்ஃபர்ட்டாக வந்து நம்ம சிவா இருக்கிறதுனால போட்டிங்களா, இல்லை அவர் காமெடி வேஸில் அடிச்சு தூக்கிடுவார், விஜய் சேதுபதி காமெடி அவ்வளோ வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா? அப்படி இல்லை, சூதுகம்லேயே காமெடி பண்ணிருப்பாரு அவர். வந்து வேற இது வரைக்கும் அப்போ வந்து காமெடி பண்ணாரு. இல்லை, இவர் வந்து அந்த கேரக்டரே இல்லை. இப்போ வந்து இந்த சூதுகம் 2ல வந்து விஜய் சேதுபதி சாரை ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது. சூதுகம் 2ல வந்து சூதுகம்ல வந்து தாஸ்ன்ற கேரக்டரா விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க. சூதுகம் 2ல தாஸ்ன்ற கேரக்டரும் இருக்கு, குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்கு. ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு அதுக்குள்ள. இது வந்து தாஸ்ன்ற கேரக்டர்ல விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர்ச்சி சிவா சார் நடிக்கல. இஸ் கேரக்டர் இஸ் என்டர்லி டிஃபரண்ட். அந்த யூனிவர்ஸுக்குள்ள இவரும் ஒரு கேரக்டரா உள்ள வந்திருக்காங்க. சார் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். இப்போ என்னென்னா, இப்போ வந்து படத்தை ப்ரமோஷன் படத்துக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார். அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு, இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம கையில் இருக்குது. படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடுது. ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளோ பெரிய ஆளாகவும் ஆக்குறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்டம் வருது, ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடித்தப்போ அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்களை கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு ரிவ்யூஸ்ன்றது பார்த்துட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவ்யூ வரும். தினத்தந்தியில் பல மேகசின் இருக்கும்போது ஆனந்தவுடன் இந்த மாதிரி மாலை இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்திலலாம் பேப்பர் படிக்கிற காலத்தில் டீ கடைக்கு போவோம். அங்கே டீ கடையில் வந்து 10 பேர் உட்காந்து இந்த படம் நேற்று நல்லா இருந்துச்சு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுறது இன்றைக்கி ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து எவால்வேஷன் நான் பார்க்குறேன்.
எவால்வேஷனுக்கு எதுவுமே நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது. முடியாது. நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றது தான் உண்மை, யதார்த்தம். நீங்கள் கலா யதார்த்தம் என்னென்னா, யூடியூப்ல போய் யாரையும் பேசாதையோ, ட்விட்டரில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, ஃபேஸ்புக்கில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, வாட்ஸ்அப்பில் யாரையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்களோ, நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுதான் நியூ நார்மல். இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம். இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது. இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா கால வெள்ளத்தில் நம்ம காணா போயிருமே தவிர நம்ம வளர முடியாதுன்றது என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன். நான் இது மற்றவங்களுக்கு போல நீங்களும் இப்படி இருங்கன்னு நான் சொல்ல விரும்பல. சூதுகவும் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணாங்க, புரட்சி தலைவி. அதே போல இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது பியூர் சின்னப்பா அவர் யூஸ் பண்ணது. அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை. இதை எப்படி நீங்க வந்து பிடிச்சி இதுல வச்சிருக்கீங்க? சூதுன்ற டைட்டில் நலனோட டைட்டில், இது நான் பிடிச்ச டைட்டில் கிடையாது, அவர் வச்ச டைட்டில். பேசிக்காக சூதுவம் வந்து ஒரு காமெடி படம். இது சூதுவம் 2 வந்து ஒரு பயங்கரமான காமெடி படம். இது வந்துட்டு மோரல்ல சூதுவமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான். இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்றத ஒரு சட்டைரிக்கலாக சொன்னாங்க அவங்க. சூதுவம் படத்தில் வந்து இன்னைக்கு சொசைட்டி எப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்கு, நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி எப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்குன்றத எந்த விதமான பவுடர்லாம் போடாமல், மேக்கப்லாம் போடாமல், பட்டவர்த்தனமாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்ன படம். அதை வந்து ஃபன்னாக காமெடியாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். அதான் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த டைட்டில் ஏன் வந்து இதில் சூதுவம் கீழே நாடு நாட்டு மக்களும்னு இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் மட்டும் இல்லை, இப்போ அர்ஜுனோட இதுவே டைரக்ஷன் ஸ்டைலே அப்படி தான் இருக்குது. அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த இது தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சினிமாவில் வந்து சுந்தர் சி சாருக்கு அப்புறம் அதே மாதிரி பேட்டர்னில் படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன். என் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு சுந்தர் சி சார் எப்படி ஒரு 30 ஆண்டு காலத்தை தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட் இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங்கிட்டி இந்த சினிமாவில் கிடைக்கும். ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங், அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன், அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான வேலையாக இருக்குது. அதுவும் மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எளிமையான காமெடியாக அவர் பண்ணுறாரு. இப்போ சூதுவமில் பார்த்தீங்கன்னா சூதுவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, கல் கிளாசிக். ஆனால் அது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த சி சென்டர்னு சொல்லக்கூடிய ஏரியாக்களில் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியாக புரியலை, ரீச் ஆகலை அவங்களுக்கு. பட் இந்த படம் அப்படி இருக்காது. இந்த படம் வந்து அனைவருக்கும் போய் புரியும், அந்த அனைவரும் ரசித்து சிரிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியாக அவர் எடுத்திருக்காரு. சார் அவர் டைரக்டர் உங்களை கொஞ்சம் குறைய சொன்னாலும் நீங்க அதில் நிறைய சொல்லிட்டீங்க. அவர் குறையா சொல்றாரு நான் பார்க்கல, நேச்சுரல் அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். இல்ல அதான் குறையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் எப்படி இருக்கணும் அவர் வந்து என்னை பத்தி பிரதிபலிக்கிறாரு. அதனால அதுதான் என்னோட கேள்வி. ஆக்சுவலா வந்து நீங்களும் ஒரு டைரக்டர், படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்த்துட்டேன். அதே மாதிரி அவர் வந்து உங்களையும் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்பா அம்மாவில் 2 கேட்டகரி. இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறவங்க, கண்டிஷனாக வளர்க்குறாங்க. கண்டிஷனாக வளர்க்குற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணோம். இந்த படமும் அந்த மாதிரி பாஸ் பண்ணுமா? அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருமே, கருணாகரன் சார், வாகேஷ் சந்திரசேகர் சார், அது மாதிரி அருள்தாஸ், MS பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கெடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது. அது நீங்களா அவரா 2 பேரும்? இது அதெல்லாம் அவர் தான், காஸ்டிங்லாம் அவர் டைரக்டர் தான் சேரும். அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு 100-150 பேர் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம். எல்லாருமே பயங்கரமாக கைதட்டி சிரித்து ரசித்தாங்க படத்தை. ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லேயும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது, இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த டிசைன்ஸ், இது எல்லாமே பண்ணது வந்து இயக்குனர் தான், அர்ஜுன் தான். அதே மாதிரி அவரும் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிடுவார், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவார் நான் நம்புகிறேன். சிவா சார், ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ட்ரைலரில் ஒரு டைலாக் வருது, பெண்கள் வந்து கற்பனையே வாழ்ந்தா நல்லது, கல்யாணம் பண்ண விடாதுன்னு. அது நீங்களா யோசிச்சிங்களா, இல்லை டைரக்டர் வச்சாரா, இல்லை ப்ரொடியூசர் சொன்னதா? இல்லை, ஆனால் அந்த டைலாக் சொல்லும் போது மட்டும் இது இருக்க கை தட்டாத நிறைய பேர் ஏன் இங்கே கை தட்டினீங்க அப்போனா வந்து எல்லார் லைஃப்லையும் சார் சந்திரசேகர் சார், அது வந்து கேள்வி சந்திரசேகர் சார் சொன்னதுதான். சார், நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். இப்போ நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாம பல இன்னல்கள், பல கோஷ்டி பூசல்கள்லாம் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி சரி செய்யலாம்? இல்லை, அதில் கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய தொடர்பு 10-15 வருஷமாக நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி, நல்ல முயற்சி. அது வந்து
சினிமா கலை உலகம் பெரிய புகழ்பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு சீக்கிரமாக முடித்தாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேறு மாநிலங்களில் இவ்வளோ பெரிய கட்டடம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன். அதனால் அது விரைவில் அது முடிக்கப்பட வேண்டும், அது தொடங்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன்.